பாருங்கள், செந்தூர் மசாலா மீன் குழம்பு மசாலாவில் வந்து இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பாருங்கள், தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதே மாதிரி வெங்காயத்தையும் நச்சு வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்காக கடைசியாக 2 சில தேங்காய் போட்டு கடைசியாக 2 வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் பூண்டை. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, இந்த ஒரு பச்சை மிளகாய். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதோடைய எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம், நம்ம செந்தூர் மீன் குழம்பு மசாலா, அதுலேருந்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ ஒரு கப்பு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மாங்காய் போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா புளி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்தோடனே தேங்காய் 2 சில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்க தேங்காய் போடுவாங்க, தேங்காய் போடலைனாக்கா இப்படியே கொதித்து மீனை போட்டு இறக்கிடுங்க. 2 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். இது கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு. நான் காரம் பத்தலை, அதனால் நான் திருப்பியும் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் 2 சில்லு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டு ஒரு சுத்து நரநட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் வந்து மீனை போட்டுடலாம். ரெண்டு கொதி கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் குழம்பு கலருக்காக மேலே கொஞ்சம் கலராக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன்.
நான் காஷ்மீரி சில்லி போடுறேன், இல்லை ரெட் சில்லி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கலருக்காக மேலே அப்படியே குழம்பு மேலே ஊற்றி விட்டோம்னாக்கா கலராக இருக்கும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லை கலர் வேணும்னா கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் எண்ணெய் மிதந்து அப்படியே கலராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு மிளகா உடச்சி போடுறேன், பச்சை மிளகா. ஏற்கனவே தாளிக்கிறதுக்கு ஒன்று போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மீனையும் வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.